ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃபஸ்ட்டு பால் வாங்கிட்டு வந்து பால் அடுப்பில் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நைட்டே வந்து கொள்ளு ஊற வச்சுருந்தேன். அதை குக்கரில் மாற்றிட்டு அதுக்கு தேவையான உப்பு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விட்டு எடுத்தால் நம்மளுக்கு கொள்ளு ரெடி ஆகிடும்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து நாங்கள் சேலட் மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இது மட்டும் ஆனால் பத்தாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அது வந்து ரொம்ப நாள் கழித்து போகாஸ் பண்ணிக்கிறோம். போகனா அவல் உப்புமான்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்த் இந்தியாவில் நல்லா ஃபேமஸாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலையில் ஸ்ட்ரீட் ஃபுட்டாகவே விற்பாங்க. ஆனால் நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்டது வந்து நிசாமுதீன் டெல்லி ஸ்டேஷனில் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து சாப்பிட்டேன். அங்கே ஸ்ட்ரீட் ஃபுட் மார்னிங் நம்ம எதனா தேடுவோம்ல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதிகமாக வந்து சமோசா தான் விற்பாங்க. சரி அவல் உப்புமா சாப்பிட்லாம் போகா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப நாள் கழித்து நல்லா சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தியாக இருந்தது. அவல் உப்புமா வந்து நான் அவுட் சைடில் சாப்பிட்டதில்ல, ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன். சூப்பராக சாப்பிட்டேன். கொஞ்சம் புளிப்பு காரமாக இனிப்பாக எல்லாமே கலந்த போல் மிக்சிங்கில் இருக்கும், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது குக்கரில் வேக வந்தது வந்து கொள்ளு வந்து வெங்காயம் தக்காளி உப்பு கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் லெமன் ஜூஸு கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி குட்டியாக பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம என்கிட்ட இல்லைன்னு நான் விட்டுட்டேன். கொஞ்சமாக பெப்பர் போட்டு இது பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவல் உப்புமாக்கு தான் கடாய் வச்சுட்டு எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு முந்திரி போட்டுக்கலாம், வேர்க்கடலை போட்டுக்கலாம். அதெல்லாம் சூப்பராக இருக்கும் போட்டு வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்கும்னு சொன்னால் ஒரு 5-6 பச்சை மிளகாய் கூட நல்லா போட்டுட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணி வச்ச அவலை வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்க மாதிரி வச்சுன்னா கொஞ்சம் ஊறுறப்ப அந்த தண்ணி இழுத்துக்கும். அந்த அவல் கொட்டிட்டு அது கூட மஞ்சள் பொடி உப்பு கொஞ்சமாக சர்க்கரை போடணும். அப்போ அந்த டேஸ்ட்டோட நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா காரம் சாப்பிட்டீங்கன்னா நல்லா காரம் போட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் புழிஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். புழிஞ்சிட்டு மேலே கொஞ்சமாக மிக்சர் அதுக்கு மேலே ஒரு ஃப்ரெஷ் ஆனியன் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி அதான் கொள்ளும் அவல் உப்புமாவும் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு. அதை முடிச்சுட்டு இன்றைக்கி என்ன மார்க்கெட்டுக்கு போய் வாங்கணும் காய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு தேவையான லிஸ்ட்லாம் போட்டுருந்தேன். லிஸ்ட்டு போட்டு வீடெலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு சாமிக்கு விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணோம். என் தம்பி நேற்று வீட்டில் இருந்தனால அவர் வந்து சாமிக்கிட்ட சொல்லுவார், நிறைய சொல்லுவார். சாமி அவன் வந்து என்னை அடிச்சிட்டான், ஹரிஷ் வந்து என்னை அடிச்சிட்டான், இனியா வந்து அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லுவார். நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து நிறைய டாய்ஸ் வாங்கி கொடுங்க, எனக்கு நிறைய ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க. அவருக்கு என்னென்ன இருக்கோ அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி சொல்கிறோமோ அது போல் எதோ சொல்லுவார். அம்மா வந்து என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க படின்னு, நான் படிக்கலாம் கூடாது, மேம் வந்து ஹோம்ஒர்க் கொடுக்கக்கூடாது, அதெல்லாம் நிறைய சொல்லிகிட்ருப்பான். ஸ்கூல் வந்து லீவ் விட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிகிட்டு இருந்தான். அவனோட ஏஜுக்கு என்னென்ன அவனுக்கு தேவையோ எல்லாத்தையும் சாமிகிட்ட சொல்லிகிட்டு இருப்பான். சாமிக்கிட்ட சொல்லு, சாமி வந்து சரி பண்ணிடுவாங்கன்னு சொன்னால் சாமி ஃபிஷ்ஷு வந்து ஃபுட்டே சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எதோ சொல்லிகிட்டு இருந்தான். ஜாலியாக இருக்கும் அவன் சாமி கும்பிடும்போது. அதுக்கப்புறம் பாட்டு பாடினதுக்கு சொன்னால் குரு பிரம்மா குரு விஷ்ணுவும் அது போல் பாடிட்டு இருப்பான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் மார்க்கெட் போய்ட்டு வந்துட்டு சமையலுக்கு ரெடி பண்ணிட்டேன். தயிர் சாதம் கேட்டிருந்தாங்க வீட்டில், எல்லா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நல்லா தயிர் சாதம் பண்ணினேன். அது கூட வந்து முருங்கைக்கீரை பொரியல், கோவக்காய் ஃப்ரையு, கொஞ்சம் வாழைப்பழம் கட் பண்ணி அதில் தேங்காய் போட்டு வச்சுட்டேன். காலையில் வச்ச கொள்ளு கொஞ்சம் இருந்தது, அதையும் சேர்த்து வச்சு இன்றைக்கி வந்து லஞ்ச் முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய் பாய்.